7000+ மாணவர்களுக்கு HIV தொற்று. வெளியான சாக் தகவல். கர்நாடகாவில் நடக்கும் கேலி கூத்து. சலக்கு சலக்கு சரிகை சேல சலக்கு சலக்கு, விளக்கு விளக்கு வெட்கோ வந்தா விளக்கு விளக்கு, உனக்கு குளிர்னா என்ன இழுத்து போத்திக்கோ, மாமே தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ, அடடா அல்வா துண்டு இடுப்பு உன் இடுப்பு, அழகா பத்திக்கிச்சு 7000 பேருக்கு HIV நெருப்பு நெருப்பு தூள் கிளப்பு. இதனால கர்நாடகாவில் கிளம்பி இருக்கும் பரபரப்பு குறித்து நம் ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எங்க எப்ப எந்த ரூம்ல கொரோனா பரவுன்னு அவன் பீதியில இருக்கான். இங்க பார்த்தா 7000 பேருக்கு HIV பரவி இருப்பதை பார்த்தரலாம். கர்நாடக மாநிலத்துல 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே HIV தொற்றின் பாதிப்பு அதிகரித்து வருவது பெரும் சுகாதார கவலையை ஏற்படுத்தி இருக்கு. 2025 முதல் 26ஆம் ஆண்டின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்த குறிப்பிட்ட வயதினரின் சுமார் 7000த்திற்கு அதிகமான பேருக்கு HIV தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இது காற்றில் பறந்ததா அல்லது தகாத காதலில் பரவியதா என்ற விவரம் குறித்து பார்த்தரலாம். தொழில்நுட்ப வளர்ச்சி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் போதிய விழிப்புணர்வின்மை காரணமா இந்த வயதினரிடையே HIV பரவல் அதிகரித்துள்ளதா மாநில சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியேறி கல்லூரி விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்களிடையே போதிய கட்டுப்பாட்டுடன் கூடிய பாதுகாப்பு விழிப்புணர்வு இல்லாததால சிலர் குறிப்பிட்ட விடுதிகளில் அதிக அளவிலான தொற்று பரவல் வேகம் எடுத்திருக்கு. இளம் ஆண்களிடையே ஆண் உடலுறவு வழியிலான தொற்று பரவல் குறிப்பிடத்தக்க அளவுல அதிகரித்துள்ளதா மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதே போல பெண் உறவுகளும் இதற்கு காரணமாக இருக்கு. வயது முத்தி போய் கல்யாணம் ஆகல அப்படின்னு விரக்தியில பல பெண்களும் ஆண்களும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பெங்களூரு போன்ற பெரிய நகரங்கள்ல டேட்டிங் செயலிகள் மூலம் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் உடலுறவு கொள்ளும் பழக்கம் அதிகரிச்சிருச்சு. போலி கணக்குகள் பயன்படுத்தப்படுவதால தொற்று கண்டறியப்பட்டால் தொடர்புடையவர்களை கண்டறிவது மிகவும் சவாலா மாறியிருக்கு. பல இளைஞர்கள் தங்களுக்கு HIV பாதிப்பு வராது அப்படின்னு தவறான நம்பிக்கையில இருந்துட்டு இருக்காங்க. HIV பரவும் ஆபத்தை அதிகரிக்கும் பிற பால்வினை நோய்கள் குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருப்பதும் குறைவான பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தாததும் முக்கிய காரணமா இருக்கு. ஆண்கள் ஒரே நேரத்தில் பல பெண் பாலியல் தொழிலாளர்களுடனும் தொடர்பு வைப்பது காரணமாக இருக்கு. அதே போல பெண்கள் பல ஆண் நண்பர்களுடன் தொடர்பு வைப்பதும் காரணமா பார்க்கப்படுது. இது வெவ்வேறு குழுக்களிடையே சங்கிலி போல பரவி வைரஸ் இளைஞர்களிடையே அதிகமா பரவ வழிவகுத்திருக்கு. இதனால தப்பு பண்ணவே தண்டனை அனுபவித்தால் பரவாயில்ல, தப்பு பண்ணாதவனும் தண்டனையை அனுபவிக்குமா என்ன காரணம்? பலர் பரிசோதனை செய்யாமல் காலம் தாழ்த்தி வர்றாங்க. கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமாக 54,000த்திற்கு மேற்பட்டோர் தங்களுக்கு HIV தொற்று இருப்பதை அறியாமலேயே வாழ்ந்து வர்றாங்க. இதனால அவர்கள் அறியாமலேயே மற்றவர்களுக்கும் வைரஸ் பரவும் சூழல் உருவாகிருச்சு. கடந்த சில வாரங்களாகவே கர்நாடகாவில் 7000த்திற்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. கல்லூரிகள்ல கட்டாயம் பரிசோதனை நடத்தப்பட உள்ளது அப்படிங்கிற செய்தியும் பரவி வருது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 29, 2026 அன்று கர்நாடக மாநில எய்ட்ஸ் தடுப்பு சங்கம் மற்றும் அதன் திட்ட இயக்குனர் பத்மா பசவந்தப்பா ஆகியோர் ஒரு அதிகாரப்பூர்வ விளக்க வீடியோவையும் அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. 7000 கல்லூரி மாணவர்களுக்கு HIV உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்லூரிகளில் கட்டாய பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாகவும் பரவிய செய்திகள் பாதி மட்டுமே உண்மையானது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் பரவிய வைரஸ் கிடையாது. மொத்தமா டார்கெட் செய்து எடுக்கப்பட்ட சோதனையில் கண்டறியப்பட்ட முடிவுகள். அதாவது ஒரே நாள்ல இத்தனை பேருக்கு எய்ட்ஸ் வரல, மாறாக வேறு மாதங்களில் வேறு இடங்கள்ல பரவிய எய்ட்ஸ் பாதிப்புகள் இவை என்று விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு. கல்லூரிகள்ல HIV பரிசோதனை ஒருபோதும் கட்டாயமாக்கப்படல, அது முற்றிலும் சுய விருப்பத்தின் பேரிலேயே நடத்தப்படுகிறது அப்படிங்கிற விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அதனால HIV பரவியதை யாராலும் மறக்க முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று காலம் போய் ஒருவனுக்கு பலர் என்று இருக்கும் கலியுகத்தில்
கர்நாடகாவில் பரவி வரும் இந்த எச்ஐவியை எதை கொண்டு தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.